சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு இந்த வாரம் ஒன் அண்ட் ஒன்லி தேவா ரவுண்ட் தான் வந்துட்டு நடக்க போகுது. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு செமையான பாடல்கள் எல்லாம் நமக்காக காத்துட்டு இருக்குது. முக்கியமா வந்துட்டு நம்மளுடைய யோகஸ்ரீ வந்துட்டு என்ன பாடல் பாட போறாங்கன்ற எதிர்பார்ப்பு வந்து எல்லாரிடமுமே இருக்குது. அதுக்கான ஒரு ப்ரோமோவுமே வந்துட்டு வெளியாகி இருந்தது. இந்த ப்ரோமோல வந்துட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்மளோட யோகஸ்ரீ வந்துட்டு இந்த வாரம் வந்து காதலா காதலா காதலால் தவிக்கிறேன் என்ற பாடலை தான் வந்து சூப்பரா பாடியிருக்கிறாங்க. சுஜாதா மற்றும் ஹரிஹரன் பாடின ஒரு அழகான பாடல் அப்படின்னு தான் இதை சொல்லணும். அவ்வளவு சூப்பரா இந்த பாடலை பாடி நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய யோகஸ்ரீ வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு வந்துட்டு நம்மளுடைய தேவசர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவ்வளவு அற்புதமா இருந்தது. அவ்வளவு போல்டான வாய்ஸ், உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிங்கர் மணி அப்படின்னு சொல்லி செமையா வாழ்த்தியிருப்பாரு. இந்த ரவுண்டுக்கு வந்துட்டு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய தேனிசை தென்றல் தேவா சார், அதே போல இயக்குனர் வசந்த் சார் எல்லாருமே வந்துட்டு வந்திருந்தாங்க. நேருக்கு நேர் திரைப்படத்தோட இயக்குனர் வந்துட்டு நம்மளுடைய வசந்த் சார் தான். வசந்த் சார் மற்றும் தேவா சாரோட கூட்டணியில உருவான ஒரு அற்புதமான பாடல். நம்மளோட ஜோஸ்ரீயால வந்துட்டு பட்டி தொட்டி எல்லாமே வந்துட்டு ட்ரெண்ட் ஆன ஒரு பாடலுமே வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்துல தான் இருக்கு. அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல தேவையில்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும். எங்கெங்கே எங்கெங்கே என்ற பாடல் தான் அது. இந்த பாடலால யோகஸ்ரீ ட்ரெண்ட் ஆனாங்களா, இல்ல யோகஸ்ரீயால இந்த பாடல் ட்ரெண்ட் ஆனிச்சா அப்படின்னே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்ல வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வசந்த் சார் மற்றும் தேவா சார் முன்னால இந்த ஒரு பாடலை பாட சொல்லி நம்மளுடைய வசந்த் சார் வந்து கேட்டிருப்பாரு. அவ்வளவு சூப்பரா நம்மளுடைய யோகஸ்ரீ இந்த பாடலை பாடி அசத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வசந்த் சார் மற்றும் நம்மளுடைய தேவா சார்ல வந்துட்டு அவ்வளவு என்ஜாய் பண்ணி அவ்வளவு ஃபீல் பண்ணி இந்த ஒரு பாடலை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தேவா சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பாடலால வந்துட்டு நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குன்றதையுமே வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அதோட வந்துட்டு நம்மளுடைய ஜோஸ்ரீக்கு வந்துட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸுமே கிடைக்குது. நம்மளுடைய தேவா சார் அவங்களோட கையால வந்துட்டு கையெழுத்து போட்ட அந்த ஃப்ரேமுமே வந்துட்டு கொடுக்கப்படுது. பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்முடைய தேவஸ்ரீ வந்துட்டு இன்னும் சூப்பரா நிறையவே பாடி ஃபைனல்ஸ் வரைக்கும் போகணும். எங்கெங்கே பாடல் மட்டும் இல்ல, தேவஸ்ரீ வந்துட்டு எந்த பாடலை பாடினாலும் அந்த பாடல் வந்து உடனடியா வந்து ட்ரெண்ட் ஆயிருது. அந்த பாடலை போயிட்டு பார்க்கும்போதே நான்லாம் ஜோஸ்ரீ பாடுறத கேட்டுட்டு தான் இதை பார்க்க வந்தேன்ற மாதிரி சொல்ற அளவுக்கு அவ்வளவு ட்ரெண்டிங்கா நம்மளுடைய ஜோஸ்ரீ வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் தொடர்ந்து ஜோஸ்ரீ என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆவலா இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.